ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்லுகிறார். தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பவர்களை பற்றி அவருக்குரிய சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு ரகசியம் இருக்கிறது. அதாவது, நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக் கொள்வது எப்படி? நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சிக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை ஒரே நாளில் நிறைவேற்றிவிட முடியாது. தினந்தோறும் போராடிதான் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி என்றால் நாம் நல்ல மனதுள்ளவர்களாக, தீமை செய்யாதவர்களாக, நாம் கர்த்தருடைய வழிகளில் நேர்மையாக நடக்கிறவர்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய செயல்கள் இருக்கும். அன்றாடம் வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம், எல்லாம் இருந்தாலும் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதாவது, நாம் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். நாம் நேர்மையாக, உண்மையாக நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களும் அப்படியே இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் கொள்ளாதவர்களாய் இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை சும்மா விட மாட்டார்கள். அவர்கள் நமக்கு துன்பத்தை கொடுப்பார்கள், அல்லது வஞ்சகமாய் நம்மை பாவம் செய்ய தூண்டுவார்கள். உதாரணத்திற்கு, அவர்கள் லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருந்தால் நம்மையும் லஞ்சம் வாங்கும்படி ஏதாவது ஒரு நியாயமான காரணத்தை சொல்வது போல. பாவம் செய்வதில் காரணம் நியாயமானதா எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு காரணத்தை சொல்லி இதெல்லாம் தவறில்லை என்று சொல்லி எப்படியாவது தூண்டுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் நட்புறவோடு பழகினால், அதாவது கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகிற மனிதர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் இருந்தால், அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள், கர்த்தர் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் அவர்களோடு உறவாடக்கூடாது, பழகக்கூடாது. கர்த்தர் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சத்துருக்களாய் இருந்தாலும் அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர உறவாட வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த இரண்டு விஷயங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அன்பு கூறுதல் என்றால் பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக நாம் தியாகம் செய்வது, உழைப்பது, பணம் கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வது அன்பின் வெளிப்பாடா இருக்கிறது. ஆனால் உறவாடுதல் என்பது வேறு. அதாவது, நாம் ஒன்று அவர்களுக்கு நன்மை செய்வோம், அவர்கள் நமக்கு ஒரு பலனை கொடுப்பார்கள். நாம் கொடுப்பது அவர்கள் நமக்கு செய்வது, நாம் செய்வது, இப்படி மாறி மாறி நடப்பதுதான் உறவாடுவது. உறவாடக்கூடாது. அன்பு கூறுதல் என்பது எல்லோருக்கும். அன்பு என்பது கைமாறு எதிர்பார்க்காம நாம் செய்கிற உதவிக்கு பெயர் தான் அன்பு கூறுதல். அன்போடு செய்கிற செயல், அதற்கு பெயர் தான் உதவி. அப்படி என்றால் அதில் உறவு கிடையாது. அன்பு செலுத்த வேண்டுமே தவிர உறவாடக்கூடாது. பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு உறவாடக்கூடாது. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு சீட்டு விளையாடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். சீட்டாட்டம், சூதாட்டம் விளையாடுகிறார்கள். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நாமும் அன்போடு கூட அவர்களோடு பழகுகிறோம். அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று, ஓய்வு நாள் தானே வாருங்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாதே என்று நாம் போவோம். நான் விளையாடலாம் மாட்டேன், நான் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படியே கொஞ்ச நாள் போகும். அதன் பின்பு என்ன செய்வார்கள்? பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி? எனக்கு ஒரு துணைக்கு ஒரு கொஞ்ச நேரம் விளையாடக்கூடாதா? பணம் வேண்டாம், வேண்டாம், சும்மா விளையாடலாம், விளையாட்டு தானே, இதுல என்ன இருக்கிறது என்று நயவஞ்சமாய் பேசுவார்கள். இப்படிதான் எந்த பாவமும் வலு சர்ப்பத்தின் குணமே. அதாவது, ஒரு மாடு நடந்து வந்தால் கூட சத்தம் கேட்கும். நல்ல மிருகங்கள் நடந்து வந்தால் சத்தம் கேட்கும். ஒரு எந்த வித மாடு, ஆடு எது வந்தாலும் ஒரு மிருகம் வருகிறது என்ற சத்தம் கேட்கும். ஆனால் இந்த பாம்பு மட்டும் பார்த்தால் அது வருவதே தெரியாது. அமைதியாய், ஒரு சத்தமும் இல்லாமல் நயவஞ்சகமாக, அதன் குணமும் நயவஞ்சகம், அதன் செயல்பாடும் வஞ்சகம்தான். அமைதியாக நழுவி கொண்டு வந்து அது உயிரையே கொடுத்து குடித்து விட்டு போய்விடும். ஒரு மனிதனை கொன்று விட்டு போய்விடும் அல்லவா?
அதே போலதான் அந்த வலுசர்ப்பத்தின் குணமும் கூட. பாவம் மிக மென்மையாக, மிக சாஃப்டாக, மிக மிக மென்மையாக மனிதனை அணுகும். அது நன்மைதான், தீமை என்றே நாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நயவஞ்சக பேச்சு இருக்கும். அதை துன்மார்க்கரை நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விட்டால் பரிசுத்தமாய் வாழ முடியவே முடியாது. அதற்கான முயற்சி செய்ய வேண்டாம். அன்பு கூறுவதற்கும் உறவாடுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம் எதிரிகளாய் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் யாராய் இருந்தாலும் சரி, பிறர் நன்மையை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அன்பு என்றால் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் இருந்து அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கிற செயல்தான் முழு அன்பு. ஏனென்றால் நாம் நம்மை பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி என்றார். நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் பாதாளத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அதே அன்பை மற்றவர்களிடத்திலும் காட்ட வேண்டும். அப்படி என்றால் பிறரும் ரட்சிக்கப்பட்டு ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான உழைப்பை நாம் செலுத்த வேண்டும். ரட்சிப்பது கர்த்தர்தான். நாம் செலுத்த வேண்டியது கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவது. இதற்கு பெயர்தான் அன்பு. பழகுவது என்பது இந்த காலத்தை, கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் பழகாமல் இருப்பதே நல்லது. குடும்பத்தில் கூட தனித்திருப்பது, அதிகமாய் பேசிக் கொண்டிருக்காமல், நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காமல், நாம் எப்பொழுதும் பாருங்கள், எல்லோரிடத்திலும் உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசி என்று சொன்ன ஆண்டவர் உன் முழு அன்போடு என்னை நேசி என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரிடத்தில் முழு அன்பை செலுத்த வேண்டும் என்றால் முழு நேரத்தையும் கர்த்தரிடத்தில் செலுத்த வேண்டும். கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டு முழு நேரத்தையும் அவரோடு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற செய்யும் பொழுது மற்றவர்களுடன் பேசிக்கொண்டு அரட்டை அடித்துக் கொண்டு உறவாடி கொண்டிருக்க நமக்கு நேரம் இருக்காது. என் வீட்டில் நான் இந்த பலகாரம் செய்தேன், இதை நீ சாப்பிடு, உன் வீட்டில் செய்ததை எனக்கு கொடு என்று பெண்கள் உறவாடி கொள்வோம் ஒருவருக்கொருவர். இதெல்லாம் அந்த காலம். இது கடைசி காலம். அப்படி சொல்லிக் கொண்டிருக்க நமக்கு நேரம் இல்லை. நாம் பறந்து ஓடி திரிந்து ஊழியம் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். இப்பொழுது எப்படி நம்மால் உறவாட முடியும்? அன்பு என்பதே பிறருக்கு ஊழியம் செய் என்பதன் அடையாளம். அதன் வார்த்தை அது அன்புதான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு ஐயாவிடம் கேட்டார். 3 முறை கேட்டார். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக 3 முறை கேட்டார். என்ன கேட்டார்? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 முறை பேதுரு ஐயாவிடம் கேட்டார். அப்படி ஒவ்வொரு முறை கேட்ட பின்பும் பேதுரு ஐயா சொல்கிறார், ஆம் கர்த்தாவே, உம்மை நேசிக்கிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ என்னை நேசித்தால் என் ஆடுகளை மேய்த்துக்கொள். நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்த்துக்கொள், அதை மேய்த்திரு அப்படி என்று சொல்லுகிறார். அன்பின் வெளிப்பாடு ஊழியம் செய் என்பதன் அடையாளம் தான். கர்த்தருக்கு ஊழியம் செய். யாரை கண்டாலும் கர்த்தரின் அன்பை எடுத்து சொல்லி அவர்கள், அதாவது அன்பு காட்டுவதில் நாம், ஒருவர் ஏழ்மையில் வறுமையில் இருக்கிறார். ஒரு மனிதர் அங்கிருந்து வருகிறார். அவரிடத்தில் ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு போகிறார். அவர் காட்டிய அன்பு அந்த ஏழைக்கு. இன்னொருவர் வருகிறார், 1000 ரூபாய் கொடுத்து விட்டு போகிறார். அவருடைய அன்பு பெரியது அல்லவா? இன்னொருவர் வருகிறார், அந்த ஏழையை அழைத்து அவருக்கு வீடு கட்டி கொடுத்து, வேலை கொடுத்து, காலம் முழுவதும் சாப்பிடுவதற்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து, வீடு கொடுத்து நிறையவே செய்துவிட்டு போகிறார். இதில் அதிகமாய் அன்பு கூர்ந்தவர் யார்? மூன்றாவதாக வந்து எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்தவர் தான் அல்லவா? 100 ரூபாய் கொடுத்தவர் அந்த அந்த நாளின் வறுமை அவனுக்கு போகும். 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு 4 நாட்களுக்கு அவருடைய கஷ்டம் தீரும். ஆனால் முழு அன்பை செலுத்தி அவர் வாழ்க்கையே மாற்றி அமைத்தவர் மூன்றாவது வந்த நபர். அது போல நாம் பணம் கொடுப்பது, துணி கொடுப்பது, ஏழைகளுக்கு மற்ற உதவிகள் செய்வது என்பது கொஞ்சம் கொஞ்சம் அன்பு செலுத்துவது போல. கர்த்தருடைய ராஜ்யத்தை அறிமுகப்படுத்துவது, அவர்களுக்கு தேவையான முழு அன்பையும் செலுத்தி விடுவது.
வெறும் பணத்தையும் பொருளையும் கொடுத்துவிட்டு நான் அன்பு கூர்ந்தேன் என்று நினைத்து கொண்டால் அது மிகவும் தவறு. கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பணம் கொடுப்பதினால் அவர்களுக்கு அன்றைய பிரச்சனை தீரும். அன்றைய பசி தீரும். நன்மைதான் செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிச்சயம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் அதை மட்டும் செய்துவிட்டு நாம் திருப்தி அடைந்தால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற செயல். அதை முழுமையாய் அன்பு என்று சொல்லிவிட முடியாது. அன்பின் துவக்கம் ஒரு உணவு கொடுப்பதும் துணி கொடுப்பதும் அன்பின் துவக்கம். மற்றவரிடத்தில் நாம் அன்பு காட்டுகிறோம் என்பதன் அடையாளம், அவ்வளவுதான். முழு அன்பும் அங்கு அல்ல. அவர்கள் ரட்சிப்புக்குள் அவர்களை வழிநடத்த நாம் ஊழியம் செய்கிறோம் அல்லவா, அதுதான் முழுமையான அன்பு. அங்குதான் முழுமையாய் அவர்களுக்கு அன்பு கிடைக்கிறது. இதை புரிந்து கொள்வோம். அன்பு என்பதெல்லாம் கனிவான பேச்சல்ல, சின்ன சின்ன பண உதவிகள் செய்வது மட்டுமல்ல. இப்படி இருக்க எல்லோரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்ற கற்பனையை தவறாய் புரிந்து கொண்டு எல்லோருடனும் பழகுவது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடத்தில் பழகுவது, அவர்கள் எவ்வளவு துன்மார்க்கராய் இருந்தாலும் அவர்களோடு பேசுவது, பழகுவது, அவர்கள் என்ன சொன்னாலும் எங்கேயாவது கூப்பிட்டால் போவது, இல்லை என்றால் கோபித்துக் கொள்வார்களே, கர்த்தர் அன்பாய் இருக்க சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் எங்கேயாவது கொண்டு போய் பாவம் செய்வதற்கு நம்மை ஏமாற்றி விடுவார்கள். விக்கிரக ஆராதனைக்கும் மற்ற பாவங்களில் நம்மை தள்ளுவார்கள். சினிமாவுக்கு அழைத்து செல்வார்கள். எங்கேயாவது தவறான காரியங்களுக்கு நம்மை வழி நடத்துவார்கள். அப்படிப்பட்டவர்களோடு பழகினார். முதலில் கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளோடு பழகலாம். அதுவும் அளவோடுதான் இருக்க வேண்டும். அதிகமா இருக்கக்கூடாது. முதலில் பழகுவது என்றால் பேசுவது, பேச்சை குறைக்க வேண்டும். அதிக பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாம் கர்த்தரிடம்தான் அதிகம் பேச வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தரின் குரலை தான் அதிகம் கேட்க வேண்டும். நாம் பேசுவதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் அந்நிய பாஷைகள் அதிகமாய் ஜெபிக்கலாம். ஆனால் சாதாரணமாக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைக்கும் போது கூட ஒரு சில கொஞ்ச நேரம் 10 நிமிடம் 15 நிமிடம் ஜெபித்து விட்டு கர்த்தர் சொல்வதை கேட்பதுதான் நமக்கு நல்லது. அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நாம் எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தரை நச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. நம் தேவைகளை குறித்து இப்படி நாம் விண்ணப்பம் செய்யலாம், மற்றவர்களுக்காக போராடி ஜெபிக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனால் அதிகமாய் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள, வேதத்தை தியானிக்கவும், அவர் குரலை ஜெபத்தில் அமர்ந்திருந்து அவர் குரலை கேட்டு அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக் கொள்ளவும் நாம் அதிகமாய் நேரம் செலவிட வேண்டும். இப்படி நாம் கர்த்தரிடத்தில் முழு அன்பை செலுத்த வேண்டும். அந்த மற்றவர்களிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். முக்கியமான காரியம், துன்மார்க்கரோடும் பாவிகளோடும் சேரக்கூடாது. சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனத்தை இருதயத்தின் ஆழத்தில் எழுதிவிடுங்கள். தயவு செய்து துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். சரி, துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காதே. அவர்களோடு பழகினால் அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள். அவர்களை விட்டு விலகி இருந்தால் ஆலோசனை வருமா? கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. பாவிகளுடைய வழிகள், பாவியார் துன்மார்க்கர் என்றால் துன்மார்க்கம், தவறான மார்க்கத்தில் செல்கிறவர்கள், கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு உலக வாழ்க்கை வாழ்கிறவர்கள் எல்லோரையும் அந்த அந்த பட்டியலில் வைக்கலாம். அப்படி இருக்க அப்படிப்பட்டவர்களோடு நாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது. என்ன என்றால் என்ன, அதோடு சரி. பழகுதல், உறவாடுதல் வேண்டியதில்லை. துன்மார்க்கர் பாவிகளுடைய வழியில் நிற்காது. நன்றாக தெரியும் நமக்கு எது பாவம் என்று. 10 கட்டளைகளில் எந்த கட்டளையை யாராவது ஒருவர் மீறுகிறார்களா? அப்படிப்பட்டவர்கள் பாவிகள். அது நமக்கு நன்றாக தெரியும். நம்முடன் பழகுகிறார்கள் என்றால் இவர்கள் எந்த கட்டளையை மீறுகிறார்கள் என்று தெரியும். லஞ்சம் வாங்குகிறவர்களாக இருக்கிறார்களா? விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறார்களா? உபச்சாரம் செய்கிறவர்களாக இருக்கிறார்களா? இச்சைக்கும் பெருமைக்கும் சுயநலத்திற்கும் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் பாவிகள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்க. இதை நன்றாக புரிந்து கொள்ளும். பாவிகளுடைய வழிகளில், அவர்கள் போகும் வழியில் கூட நிற்காதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர்களோடு பழக ஆரம்பித்தால் என்ன ஆகும்? ஏன் இதையெல்லாம் கர்த்தர் இப்படி விலகியிரு என்று சொல்லுகிறார் என்றால்,
துன்மார்க்கர், அக்கிரமக்காரர் இவர்களை எல்லாம் கர்த்தர் தண்டிப்பார். அவர்கள் மேல் வாதை வரும். கர்த்தருடைய மேலான கோபாக்கினையின் அக்கினி அவர்கள் மேல் வரும். அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தால் அந்த அக்கினி நம்மையும் சேர்த்து பட்சிக்கும். இதுதான் ரகசியம். நமக்கு இது தேவையா? நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறோம், வாழ்கிறோம், பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறோம் ஒவ்வொரு நாளும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இது தேவையா? அவர்களுக்கு வரும் தண்டனையில் நாம் ஏன் பங்கெடுக்க வேண்டும்? கர்த்தருடைய சாபம் அவர்கள் மேல் வரும். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும். அப்பொழுது முக்கியமாக கர்த்தரை அறிந்த கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் பக்கத்தில் கூட சேரக்கூடாது. கர்த்தரை அறியாதவர்கள் பாவம் செய்தால் கூட அதை நாம் புரிந்து கொண்டு சற்று விலகிக் கொள்வோம், சுலபமாக புரிந்துவிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டே பாவம் செய்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு உடனே நியாயத்திற்கு வரும், உடனே வரும். கர்த்தருடைய சாபம் பயங்கரமாய் வரும். அப்படிப்பட்டவர்களோடு துளியும் சேரக்கூடாது. ஒரு வார்த்தை இரு வார்த்தை கூட பேசாமல் முற்றிலும் விலகி விடுவதே நல்லது. ஒருவேளை நாம் முக்கியமான ஒரு பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலை, ஒரு வீட்டிலேயே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள், அல்லது வேலை ஸ்தலங்களில் இருக்கிறார்கள், ஊழியத்தில் நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கே அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு பேசியே தீர வேண்டும் கட்டாயம் என்றால் பேசலாம். என்ன என்றால் என்ன? தேவையான காரியங்களுக்கு மட்டும், அலுவலக வேலைகளுக்கு மட்டும், குடும்பமாய் இருந்தாலும் என்ன, ஏதாவது முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு உறவாடுதல் இல்லாமல், பேசுவதற்கும் உறவாடுதலுக்கும் உள்ள பிரிவினையை பிரித்து வைத்து சரியாக நம் வார்த்தைகளை கையாள வேண்டும். ஒரு உறவாடுதல் இல்லாமலே ஒரு குடும்பத்தில் கூட இருக்கலாம். நம்முடைய உறவினர் நம் வீட்டில் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் பாவம் செய்கிறார்கள், பாவ வழியில் செல்லுகிறார்கள், நமக்கும் நம்முடைய விட பெரியவர்களாய் இருப்பார்கள். நம்மை அவர்கள் இப்படியெல்லாம் இருக்காதே, இதெல்லாம் தேவையில்லை, என்னை போல் இரு என்று பாவத்தை போதிக்க கூட செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் இடத்துல என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் பேசும் நேரத்தை விட்டுவிட்டு என்ன என்றால் என்ன என்று சொல்லிக்கொண்டு ஒரு வீட்டில் இருந்தாலும் நம்மால் தனித்திருக்க முடியும். அப்படிதான் வாழ்ந்தாக வேண்டும். இது கடைசி காலம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகையின் போது, ரகசிய வருகையில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற இருவர்கள் இருப்பார்கள். அதில் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் துன்மார்க்கரும் நீதிமானும் ஒரே படுக்கையில் கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தாயும் ஒரு குழந்தையும் படுத்திருக்கிறார் படுக்கையில். பிள்ளை பாவம் செய்கிறது, தாய் பரிசுத்தமா இருக்கிறாள் என்றால் அந்த பரிசுத்தமாய் இருக்கிற மனிதரே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். என் பிள்ளைதானே என்று அந்த தாய் அந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டு எடுத்துக் கொள்ளப்படுவதில் போக முடியாது. இவள் பரிசுத்தமாய் இருக்கிறாள், இவள் பிள்ளைதானே என்று கர்த்தர் அந்த பிள்ளையையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள மாட்டார். அவரவர் நீதியே அவரவருக்கு செல்லும். எவ்வளவு துல்லியமாய் ஒரு தாய் பிள்ளைக்கு நடுவில் கூட உறவின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது என்பதை தெரிந்து கொள்வோம். கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இவரது மனைவி ஆயிற்றே என்று கர்த்தர், இந்த ஊழியர் மிகப்பெரிய பரிசுத்தவான், இவருடைய மனைவி ஆயிற்றே, ஒன்றாக எடுத்துக்கொள்வோம், இந்த குடும்பத்தையே எடுத்துக்கொள்வோம் என்றெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். இதுதான் முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உறவு என்பது கர்த்தரை விட்டு பல நேரங்களில் நம்மை பிரிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உறவு என்பதை சாத்தான் பெரிதாய் பயன்படுத்துகிறார், கர்த்தரும் பயன்படுத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த உறவை சரியாய் நாம் பயன்படுத்த வேண்டும். எந்த உறவாய் இருந்தாலும் சரி. அதாவது ஒரு உதாரணம் பாருங்க. ஏவாள் அம்மா அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டார்கள், சாத்தான் வஞ்சித்தான், அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். உடனே என்ன நடந்தது?
அவர்கள் சாப்பிட்டதோடு நிற்கவில்லை. கணவன் என்ற உரிமையில் அந்த உறவின் அடிப்படையில் தான் ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாம் ஐயாவும் வாங்கி சாப்பிட்டார். அந்த உறவுதான் ஆதாம் ஐயாவின் சரீரத்தையும் கெடுத்தது. இங்கு அவர்கள் உறவை சாத்தான் பயன்படுத்தி இருவரையும் வீழ்த்தினான். இன்றும் பலர் உலகில் மனைவி நிமித்தம் கணவர் ரட்சிக்கப்படுவதும், கணவர் நிமித்தம் மனைவிகள் ரட்சிக்கப்படுவதும், ஒரு தாய் தகப்பன் மூலமாக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதும் நடக்கிறது. உறவின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரும் ரட்சிப்புக்குள் வயலை நடத்துவார். உறவை படைத்ததும் அவர்தானே, உருவாக்கியதும். உறவு முறைகள் இப்படி இருக்க நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாம் நீதிமான்களோடு சேரும் பொழுது, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தத்தில் நாம் வளர்ந்து கொண்டே போவோம். ஆனால் நாம் பாவிகளோடு ஐக்கியம் கொள்ளும் போது நாம் பரிசுத்தத்தை விட்டு விலகி பாவத்திற்கு போய்விடுவோம். சாத்தான் நம்மை வீழ்த்தி விட அந்த உறவை பயன்படுத்தி, நட்பை பயன்படுத்தி, நம் நண்பர் இருக்கிறார், தீய மனிதர் ஒருவர் நண்பராய் நமக்கு இருக்கிறார், அவரை நான் உறவாடி அவரை திருத்துவேன், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என் நண்பரை நான் திருத்துவேன் என்று சிலர் நினைத்துக் கொள்ளலாம். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், என் நண்பரை நான் திருத்துவேன் என்று ஒரு பெண் சொல்லுகிறாள் என்றால், துன்மார்க்கரோடு சேராதே என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர்களை திருத்துவதற்கு அவரோடு சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உறவாட அவசியம் இல்லை. சொல்லலாம், கேட்டால்தான் திருந்துவார்கள். நாம் அவரை மயக்கி எல்லாம் மனிதனுடைய இருதயத்தை ஒரு மனிதனால் மாற்ற முடியாது. கர்த்தர் செயல்பட்டால் மட்டுமே. அதனால் நாம் சற்று முட்டாள்தனமான காரியங்களை ஈடுபடக்கூடாது. சங்கீதம் 1 மனதில் வைத்துக் கொள்வோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை, தீய மனிதர்களோடு சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அதிநிமித்தம் நமக்கு பாதிப்புண்டாகும். நம்முடைய பரிசுத்தம் பாதிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். கர்த்தருடைய கோபாக்கினை அந்த பொல்லாதவர்கள் மேல் வரும்போது அந்த ஆக்கினை நமக்கும் வருவதற்கு வாய்ப்புண்டாகிறது. இங்கு எரேமியா ஐயாவின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலரிடத்தில், எரேமியா ஐயா 20 வயதிலேயே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு விட்டார். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருக்கு என்ன வயது என்று தெரியவில்லை. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த ஜனத்தின் இடத்தில் விவாகம் பண்ணாதே, திருமணம் செய்யாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை எரேமியா ஐயா திருமண ஆயத்தங்களை செய்திருக்கலாம். அப்படி ஒரு விருப்பம் அவர் மனதில் இருந்திருக்கலாம். இல்லை என்றால் கர்த்தர் வந்து சொல்ல போவதில்லை. அந்த சமயத்தில் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்களிடத்தில் நீ விவாகம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீ திருமணம் ஆகாமல் அப்படியே இரு, விவாகம் பண்ணாதே. நீ இவ்விடத்தில் விவாகம் பண்ண வேண்டாம், விவாகம் பண்ணவும் வேண்டாம். இங்கு உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம், உனக்கு பிள்ளைகள் இவர்களோடு பிறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருந்து இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது அங்கு இருக்கிற குமாரர்களும் குமாரத்திகளும் அந்த தேசத்தில் வாழ்கிற சிறு பிள்ளைகளின் பெற்றோர்கள், அதாவது பெரியவர்கள், அவர்களுடைய அக்கிரமம் பெரிதா இருக்கிறது, அவர்களுடைய தீய குணங்கள், அவர்களுடைய எல்லை மீறிய பாவங்கள், அதிநிமித்தம் கர்த்தர் அவர்களை அழிக்கப் போகிறார். அதாவது சிறு பிள்ளைகளாகவும் வாலிப பிள்ளைகளாகவும் இப்பொழுது இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சுமார் 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மகா கொடிய வியாதிகளால் இறந்து போவார்கள். இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு வரும். அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள். நிலத்தில் வீசப்பட்ட எருவை போல அவர்களுடைய சரீரங்கள் கிடக்கும், அப்படியே கிடக்கும், அடக்கம் பண்ண கூட மாட்டார்கள். பஞ்சத்தாலும் பட்டயத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய சரீரங்களை ஆகாயத்து பறவைகள் வந்து கொத்தி தின்னும்.
பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். இப்படியாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய அக்கிரமங்கள் அவ்வளவு பெரியதாய் இருந்திருக்கிறது. இது ஒரு நாள் 2 நாள் அக்கிரமம் அல்ல. பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் இவர்கள் செய்த அக்கிரமத்தை பார்த்து பார்த்து கர்த்தர் பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி தினம் தினம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி எதையும் கேட்காத அவர்களுடைய மனம் திரும்பவே இருதயம் இல்லாத அந்த எண்ணமே இல்லாத மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் தண்டனை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஏதோ பாவம் செய்தார்கள் என்று அல்ல. அவர்கள் பல தலைமுறைகளாய் கர்த்தர் சொல்லி சொல்லி பார்த்து அவர்கள் திருந்தாத பட்சத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோயினாலும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அவர்களை கர்த்தர் அழிக்கிறார். இந்த காரியத்தை இந்த வசனத்தை பார்க்கும்போது கொரோனா தான் ஞாபகம் வருகிறது. அவர்கள் அடக்கம் பண்ணுவாரும் இல்லை, அப்படியே அவர்கள் எரிவாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில விதமான வியாதிகள் வரும்போது மற்றவர்கள் போய் அதில் அடக்கம் பண்ண கூட முடியாத நிலை ஏற்படும். இன்னும் கூட சொல்லுகிறார்கள், கடைசி காலத்தில் இனி நடக்க போகிற காரியங்களில் அர்மகதோன் யுத்தம் போன்ற மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்க போகும். அது நீண்ட காலம் இருக்கிறது. அது நடக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த யுத்தத்தின் மீது கதிரியக்க அணுகுண்டுகள், அதாவது அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் கதிரியக்கத்தை வெளி வீசுவதாய் இருக்கும். அதனால் அந்த கதிரியக்கத்தினால் ஒரு சரீரம் பாதிக்கப்பட்டு இறந்தால் அதை தொடுகிற எல்லோரையும் அந்த கதிரியக்கம் பாதிக்கும். அதனால் இறந்தவர்களின் உடலை தொடக்கூட முடியாத நிலை வரும்போது, தொட்டால் யாரும் மரித்து விடுவார்கள் என்ற நிலை வந்தால் யாரும் கிட்டே நெருங்க மாட்டார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த வேத பகுதிகள் எல்லாம் இனியும் 7 பரிமாணங்கள் உண்டு. அது நடந்து முடிந்து விட்டதல்ல. இப்படிப்பட்ட பாவத்திற்கு இது நியாய தீர்ப்பு என்பதை தெரிந்து கொள்ளும்படியாகவே இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்படி எல்லாம் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. அதனால் நாம் தெளிவாய் புரிந்து கொள்வோம். அவர்களிடத்தில் சேராதே, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை, துக்கம் கொண்டாடுகிறவர்களும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களிடத்தில் பொல்லாப்பு என்பது கர்த்தர் ஒரு அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று அவருக்கு பெயர் உண்டு. அவருடைய குணம் அது நீடிய பொறுமை என்பது. ஆவியின் கனிகளில் ஒன்று நீடிய பொறுமை. ஆவியானவரின் குணம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணமும் பிதாவாகிய தேவனுடைய குணமும். ஒருவர் தான், மூவரும் ஒருவர் தான். மூவரும் ஒருவர் தான், ஒருவர் மூவராய் இருக்கிறார். இரண்டும் ஒன்றுதான். இப்படி இருக்க நீடிய பொறுமை உள்ளவர் எத்தனை நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஜனங்கள் மனம் திரும்ப காத்திருந்த பல தலைமுறைகள், 1 வருடம் 2 வருடம் அல்ல, பல தலைமுறைகள் பொறுத்திருந்தார். கடைசி வரைக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத ஜனங்களை என்ன சொன்னாலும் நாங்கள் திருந்த மாட்டோம், நாங்கள் அப்படிதான் என்று இருக்கிறவர்களை வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? இதுல என்ன ஒரு தீமை என்றால், அவர்களை உயிரோടെ வைத்தால், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்காவிட்டால் அவர்கள் இன்னும் பலரை கெடுப்பார்கள். கொஞ்ச நஞ்ச பேர் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களை பார்த்தே மற்றவர்களும் கெட்டு போவார்கள். சுத்தமாய் கர்த்தருக்கு பரிசுத்தவான்களே இல்லாதபடிக்கு எல்லோரையும் தீயவர்களாய் மாற்றி விடுவார்கள். ஒரு மனிதன் தீமை செய்து செழிப்பாய் வாழ்ந்து கொண்டே இருந்தால் பார்க்கிற நமக்கு எப்படி இருக்கும்? நீதியின் மார்க்கத்தில் நடந்து நடந்து நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்றால் அவன் பரியாசம் செய்வான் நம்மை பார்த்து. அப்பொழுது நம் மனம் சலித்து போய், பலவீனமான மனம் உள்ளவர்கள் சலித்து போய் என்ன செய்வார்கள்? அவர்களைப் போல நாமும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று தோன்றும் அல்லவா? அப்படி பலர் பின்வாங்கி போவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்றே கர்த்தர் தீயவர்களை அழித்து போடுகிறார். கர்த்தர் அழிவை ஏற்படுத்துவதும் மற்றவர்களை காப்பாற்ற. தீயவர்களை அழித்தால்தான் மற்றவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற நிலைக்கு வரவழைப்பது அந்த தீயவர்களை. ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணம் அவன்தான். கர்த்தர் பேரிலோ அல்லது சாத்தான் பேரிலோ கூட குற்றம் சொல்லக்கூடாது. சாத்தான் தவறாய் நம்மை நடத்தினால் கேட்கிறதற்கு நமக்கு மதி எங்கே போயிற்று? நம் அறிவு என்ன செய்கிறது? கர்த்தர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் அல்லவா?
பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பாவம் செய்யக்கூடாது என்பது சிறு குழந்தைகளுக்கு கூட தெரியுமே. பொய் பேசக்கூடாது என்பது குழந்தைக்கு தெரியாதா? தெரிந்துதான் பேசுகிறது. பெரியவர்களாகிய நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் பாவம் மீது பரிசுத்தம் மீது என்று தெரிந்துதான் செய்கிறார்கள். தெரியாமல் செய்வதில்லை. அறியாமல் செய்தேன் என்ற வார்த்தைக்கு வேலையே இல்லை. எல்லாம் அறிந்திருக்கிறார்கள். திருடுவது பாவம் என்று தெரியாமலா திருடுகிறார்கள்? லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு அது தவறு என்று தெரியாமலா ஒளித்து மறைத்து வாங்குகிறார்கள்? தவறில்லை என்றால் நேராக வழங்க வேண்டியதுதானே? இப்படிதான் எல்லா பாவமும். பொய் பேசுகிறவன் பயந்து ஒளிந்து மறைந்து ஒருவரை பற்றி பொய் சொல்லுகிறான் என்றால் அவர்கள் முன்பாக சொல்ல மாட்டார். அவர்களை விட்டு விலகி தனியா போய் பொய் சொல்லுவான். ஏன்? தவறு என்பதினால் தானே. ஆராய்ந்து பார்ப்போம். துன்மார்க்கரோடு சேரக்கூடாது, பாவிகளோடு சேரக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம் பரிசுத்தத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் யாருடன் பழகுகிறோம் என்பது முக்கியம். பரலோக சேனையோடும் கர்த்தரோடும் பழகுவதே சிறந்தது. மற்றவர்களோடு பேசலாம், பழக தேவையில்லை. நீதிமான்களோடு ஐக்கியம் கொண்டிருந்தால் நமக்கு நல்லது. அதை எப்படி செய்யலாம் இந்த காலத்தில் என்றால், நேரடியாக போய் இப்பொழுது நாம் எல்லாரும் தனிமையாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து நீதிமான்கள் கூட்டமாய் இருப்பது என்பது அரிதா இருக்கிறது. ஆளுக்கு ஒரு தேசம், ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கிறோம். அதனால் மீடியாக்கள் மூலமாக, டிவி மூலமாக பரிசுத்தவான்களின் செய்திகளை கேட்பது, அப்படி நாம் செய்திகளை கேட்டுக்கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் ஊழியத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி செய்து பரிசுத்தமாய் வாழலாம். கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தால் போதும். அதிகமாய் மற்ற மனிதர்களோடு, குடும்பத்தினரோடு கூட அதிகமாய் பேசாமல் தேவையானவை மற்றும் பேசி அதிகமாய் அரட்டை அடித்துக் கொண்டு பொழுதை வீணாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. அவசியமான காரியங்களை பேச வேண்டும். உலக காரியங்களை பற்றி பேசி வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடாது. நேரத்தை வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆவியில் வளர வேண்டும், பூரணத்துவத்தை கடந்து போக வேண்டும். அப்படி பயன்படுவோம். தீயவர்களோடு சேராமல் கர்த்தரோடு சேர்ந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து பாக்கியவான்களாவோம். எரேமியா 16 அதிகாரம் 5 வசனம் முதல் 22 வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்தர், ஆதலால் நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய சொல் கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதே நமக்கு நல்லது. அதையே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம் தகப்பனாய் இருக்கிறார், நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமே போதிக்கிறோம். அப்படி இருக்க நம்முடைய பரம தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி மீறி நடக்கும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடக்கும் போது, கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நமக்கு போதித்து பல தலைமுறைகளாக போதித்து வழி நடத்த விரும்புகிறார். மனம் திரும்ப பண்ண விரும்புகிறார். ஆனால் அதற்கும் நாம் செவி கொடுக்காமல் நம் இருதயத்தை கடினப்படுத்தி மனம் திரும்பாமல் இருந்தால் கர்த்தர் நியாய தீர்ப்பை கண்டறிவார். அதை குறித்தான இந்த வேதத்தில் தெளிவை நமக்கு விளக்குகிறது. இஸ்ரவேலர்களை பல வருடங்களாய் கர்த்தர் எச்சரித்தும் அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாததினால் அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை கண்டறிகிறார். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். இது 2400 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, அதில் சொல்லப்பட்ட எல்லாம் நடத்த முடிந்தது. ஆனாலும் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. நாம் மனம் திரும்பாவிட்டால் அன்று அவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதே இன்றைக்கும் நமக்கும் நேரிடும். அதை குறித்து தெளிவாய் புரிந்து கொண்டு நம் பாவங்களை விட்டு மனம் திரும்ப நம் இருதயத்தை பக்குவப்படுத்த இந்த வேத பகுதிகள் நமக்கு உதவுகிறது. சற்று தியானிப்போம். எரேமியாவிடம் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா இளவயதிலேயே அவர் ஊழியத்திற்கு வந்தார். தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். 20 வயதில் அவர் ஊழியம் செய்ய தொடங்கினார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விவாகம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார் எரேமியாவின் இடத்தில். இப்படி சொல்லி அவர் மேலும் பல காரியங்களை சொல்லுகிறார்.
நீ விவாகம் பண்ண வேண்டாம். உனக்கு இந்த இடத்தில் குமாரரும் குமாரத்திகளும் பிறக்க வேண்டாம். அவர்கள் பெற்றோர்களை நான் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அவர்களை அழிப்பேன். அவர்களோடு கூட நீ துக்கம் கொண்டாடவும் அவர்களோடு பழகவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, நான் அவர்களை தண்டிப்பேன். என் சாபத்திற்குட்பட்டு அழிய போகிற அந்த ஜனங்களோடு நீ சேரக்கூடாது என்று சொல்லுகிறார். அதாவது, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பள்ளிக்கு அனுப்பும் போது சொல்வார்கள், துன்மார்க்கமாய் நடக்கிற பிள்ளைகளோடு சேராதே என்று சொல்லுவார்கள். அதே போலதான் கர்த்தரும் என்று சொல்லுகிறார், தீயவர்களோடு சேராதே. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அதனால் நீ அவர்களோடு கலக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களோடு சேராதே என்று சொல்லுகிறார். இப்படி நான் அவர்களை அழிக்கப் போவதினால், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்க போவதினால் அவர்கள் மரித்து போவார்கள். அப்பொழுது அவர்கள் மரித்ததற்காக துக்கம் கொண்டாடுகிற நிகழ்வுகள் நடக்கும். அப்படிப்பட்ட துக்க வீட்டுக்குள், அதாவது எரேமியா இஸ்ரவேலில் இருக்கிறார், எருசலேமில் இருக்கிறார். அப்படிப்பட்ட யூதர்களின் மத்தியில் வாழ்கிற அவர், அவர்களுக்கு யாராவது இறந்தால் இவர் உறவினர் அல்லவா, எல்லோரிடத்திற்கும் போக வேண்டும் அல்லவா. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கும் போகாதே, துக்க வீட்டில் நீ போகாதே. அவர்கள் துக்கத்திற்காக பங்கிடுகிற அப்ப வீட்டிலும் நீ போகாதே. அதாவது, துக்கம் அனுசரிக்கும் முறைகள் உண்டு யூதர்களுக்கு. அதில் என்னவென்றால், மொட்டை அடிப்பது இன்றைய தமிழ் கலாச்சாரத்திலும் இது உண்டு. அதனால்தான் இஸ்ரவேலர்கள் அங்கிருந்து வந்தவர்கள். தமிழ் கலாச்சாரம் என்பது, தமிழர்கள் என்பது இஸ்ரவேலரின் கோத்திரங்களை அங்கிருந்து வந்தவர்கள் தான் என்று பல ஆதாரங்கள் இருக்கிறது. அதுக்கு ஏற்றபடியாக இந்த ஆதாரமும் இருக்கிறது. ஒரு துக்கம் நடந்து விட்டால் மொட்டை அடிப்பது, அதாவது அந்த ஒருவர் இறந்து விட்டால் அவரது பிள்ளைக்கு மொட்டை அடிப்பார்கள். இந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் 15ஆம் நாள் 16வது நாள் துக்கம் அனுசரிக்கும். துக்க வீட்டில் விருந்து வைப்பார்கள். அதாவது துக்கம் ஆற்றும்படியாக அந்த விருந்து இருக்கும். அதாவது விருந்துன்னு என்று சொல்வதை விட கூடி துக்க உணவு. ஆனால் துக்கம் ஆற்றும்படியாக எல்லோரும் கூடி நெருங்கிய உறவினர்கள் சேர்ந்து 15ஆம் நாள் அல்லது 16வது நாள் துக்கம் அனுசரிப்பார்கள். இப்படி செய்கிற அந்த கூடும் பொழுது அங்கு விருந்து பங்கிடப்படும். இறந்த இறப்புக்கு உறவினரை பறிகொடுத்தவர்கள் துக்கம் ஆற்றும்படியாக உறவினர்கள் கூடி செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்திற்கு நீ போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அங்கு கூடி புலம்புவார்கள், அழுவார்கள், இறந்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவார்கள். அதிலெல்லாம் நீ கலந்து கொள்ளாதே. துக்க வீட்டில் புலம்புவது, விருந்து உபசரிப்பது, அவர்கள் துக்கம் ஆற்ற உணவு பங்கிடுவது, அது மட்டும் அல்லாமல் அங்கு மொட்டை அடிப்பது போன்ற காரியங்கள் செய்வார்கள். இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டாம், இப்படிப்பட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியாவுக்கு. அவர்களோடு உறவு வேண்டாம், உறவாடாதே, விலகியிரு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேசத்திலே எருசலேமில் இஸ்ரவேலில் கர்த்தர் இது நடக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே சிறியோரும் பெரியோரும் இறந்து விடுவார்கள், எல்லோரும் அழிக்கப்பட போகிறார்கள். அவர்களுக்காக அழுகிறவர்களும் துக்கம் கொண்டாடுகிறவர்களும் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்காக முட்டை அடிக்கிறவர்களும் கீறிக் கொள்கிறவர்களும் தங்கள் சரீரத்தை கீறிக் கொள்கிறவர்களும் இருக்க மாட்டார்கள். புலம்புகிறவர்களும் இருக்க மாட்டார்கள். அவர்களை அடக்கம் பண்ணவும் யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி பறிகொடுத்தவர்களின் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களை பறிகொடுத்த பிள்ளைகளுக்கு அவர்கள் துக்கத்தை ஆற்றுவதற்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. அதாவது துக்க வீட்டில் பரிமாறப்படும் உணவு பரிமாறுதல் அந்த இது இருக்காது. அவர்களை ஆறுதல் சொல்லவும் தேற்றவும் ஆள் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவர்களோடு புசித்து குடிக்க விருந்து வீட்டிலும் போகாதே. அவர்கள் விருந்து கொண்டாடல் ஏதாவது செய்தார்கள் என்றால், இஸ்ரவேலர்கள் மத்தியில் திருமண நிகழ்வு போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் விருந்துக்கு உன்னை அழைத்தால் அங்கும் நீ செல்லாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். துக்க வீட்டிற்கும் போகாதே, விருந்து வீட்டுக்கும் நீ போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோடு கலக்காதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த இடத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே இந்த தேசத்தில்
மகிழ்ச்சியின் சத்தத்தையும், சந்தோஷத்தின் சத்தத்தையும், மணவாளனின் சத்தத்தையும், மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார், நான் இங்கிருக்கிற சந்தோஷத்தை அற்று போக பண்ணுவேன் என்று. அவர்கள் செய்த துன்மார்க்கத்தின் நிமித்தம் கர்த்தர் கொடுக்கிற தண்டனையா இருக்க. இந்த சம்பவம் உங்கள் நாட்களிலேயே நடக்கும் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாழும் நாளில் இப்படி நடக்கும் என்று. நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த ஜனத்திற்கு சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லும் பொழுது, அவர்கள் உன்னை பார்த்து, கர்த்தர் இப்படிப்பட்ட தீங்கை எங்களுக்கு வரப்பண்ணினது என்ன? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட கொடுமையான இவ்வளவு பெரிய தீங்கை எங்களுக்கு கொடுத்தார்? ஏன் இதை செய்ய போகிறார் என்று அவர்கள் உன்னை கேட்டால், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? கர்த்தருக்கு விரோதமாக என்ன பாவம் செய்தோம்? கர்த்தருக்கு விரோதமாக என்ன அக்கிரமம் செய்தோம்? எதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட தீங்கை கர்த்தர் அனுப்பினார் என்று நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உன்னை கேட்டால், நீ இப்படியாக பதில் சொல் என்று எரேமியாவுக்கு ஒரு பதிலையும் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, நீ உன்னை கேட்பவர்களை பார்த்து சொல், உங்கள் பிதாக்கள், உங்கள் முன்னோர்கள், உங்கள் தகப்பன், உங்கள் முன்னோர்கள், உங்களுடைய பிதாக்கள், உங்கள் தலைமுறையில் பெரியவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் அந்நிய தேவர்களை பின்பற்றினார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றி அவைகளை சேவித்து கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். அவைகளை தொழுது கொண்டார்கள். என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் விட்டு விட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இது நிமித்தம் நான் இந்த தண்டனையை அனுப்பினேன். அது மட்டுமல்ல, அவர்களை விட, அவர்கள் செய்ததை விட நீங்கள், அடுத்த தலைமுறையான நீங்கள் அதிகமாய் செய்தீர்கள். அவர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறீர்கள். அவர்களை காட்டிலும் மிகவும் கேடாக நடந்தீர்கள். ஒவ்வொரு மனிதனும், உங்களில் ஒவ்வொரு மனிதனும் என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், நான் சொல்வதை கேட்காமல், உங்கள் இருதய கடினத்தின்படி, புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், மிகவும் திமிராக, கர்வமாக, அகம்பாவமாக, கர்த்தர் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் பிள்ளைகள் செய்வார்கள் அல்லவா? இப்படி அது போல நாம் செய்திருக்கிறோம். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்ட விதம் அப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், அதை மதிக்காமல், இருதய கடினத்தோடு தங்கள் விருப்பப்படி செய்தார்கள், பாவம் செய்தார்கள். இப்படி என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போனதினால் இந்த தேசத்தை விட்டு நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு உங்களை விரட்டி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இப்படி என் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உங்களுக்கு தோன்றியதெல்லாம் செய்தீர்கள். உங்கள் மனதில் பட்டதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்தீர்கள் அல்லவா? அதனால், அதாவது அந்நிய தேவர்களை சேவித்ததினால் அந்த பொல்லாத ஆவிகள் இவர்களுக்குள் வந்து அந்த பொல்லாத ஆவிகளின் பேச்சை கேட்க தொடங்கி விட்டார்கள். கர்த்தரின் குரலை கேட்காமல் ஒரு மனிதன் நடந்தால் அவன் பொல்லாத ஆவியின் குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்று பொருள். இப்படி பொல்லாத ஆவியின் வழி நடத்துதலில் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அந்த எந்த அந்நிய தேவர்களை நீங்கள் சேவித்தீர்களோ அதை சேவிக்கிற மக்களிடத்தில் அந்த தேசத்திற்கே உங்களை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் எருசலேமிலிருந்தும் யூதா தேசத்திலிருந்தும் அவர்களை விரட்டி அனுப்பிவிட்டார். யூதேயாவிலிருந்து, அதாவது இஸ்ரவேலிலிருந்து இஸ்ரவேலர்கள் விரட்டப்பட்டு அந்நிய தேசங்களுக்கு போய்விடுவார்கள். நீங்கள் விரட்டப்பட போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே போய் நீங்கள் இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே போய் அதையே வணங்கி கொண்டு இருப்பீர்கள். அதற்கு வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள். சேவிப்பீர்கள் என்றால் வேலை செய்வது. அப்படி செய்து கொண்டு இருப்பீர்கள் இரவும் பகலும். உங்களுக்கு நான் தயவு காட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இதன் பொருள் என்னவென்றால், அந்நிய தேசத்திலே போய் பரதேசியாய் இருந்து பொல்லாத மனிதர்கள், பொல்லாதாவை பிடித்தவர்கள் பொல்லாத மனிதர்களாய் இருப்பார்கள். அவர்கள் கொடுமையை, அவர்களிடத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நீண்ட காலம் நடக்கும். அப்பொழுது நாட்கள் வரும். இப்படி காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்பு
நாட்கள் வரும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தரை கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு என்று சத்தியம் செய்யாமல், எகிப்திலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டு வந்த எங்கள் தேவன் என்று என் பேரில் சத்தியம் பண்ணாமல், உலகெங்கும் இருக்கிற தேசங்களிலிருந்து எங்களை கூட்டிக் கொண்டு வந்த எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் பேரில் சத்தியம் செய்கிறோம் என்று சொல்லி ஜனங்கள் சத்தியம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இது அப்படியே நடந்து முடிந்து விட்டது. இன்றைய நிலையில் உலகெங்கும் எல்லா தேசங்களிலும் இஸ்ரவேலர்கள் இருக்கிறோம் என்றே சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஆபிரகாம் ஐயாவின் பிள்ளைகளை, இஸ்ரவேலின் குமாரத்திகளை நாம் எல்லோரும் விசுவாசத்தின்படியும் பிறப்பின்படியும் கூட இருக்கலாம், இஸ்ரவேலர்களா இருக்கிறோம். ஆனால் நாம் எங்கிருக்கிறோம்? உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை அல்லவா? இப்படி சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையின் போது நாம் எல்லோரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய மகாநகரமாகிய எருசலேமில் கூட்டி சேர்க்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசி நாளில் நீங்கள் வருவீர்கள், அதுவரைக்கும் உலகெங்கும் சிதறடிக்கப்படுவீர்கள். எதனால்? இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம். அதாவது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஒரு 50 தலைமுறைக்கு முன்பிருந்த முன்னோர்கள் வரைக்கும் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போய் இருதய கடினத்தோடு கர்த்தருடைய சொல் கேட்காமல் அவர்கள் திரிந்ததினால், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் உலகெங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நாம் எல்லாம் அந்நியர்களாகி போனோம், அந்நிய தேசத்தில் வந்து பிறந்து விட்டோம். இது நிமித்தமாகவே இப்படி அந்நியர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க, கர்த்தர் கடைசி காலத்தில் தம்முடைய தேசமாகிய இஸ்ரவேலில் எருசலேம் நகரத்தில் நம்மை கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாம் எல்லாரும் சத்தியம் பண்ணும்போது, எங்களை பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து எங்களை அழைத்து வந்த எங்கள் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி நாம் சத்தியம் செய்வோமா? அப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய பிதாக்களுக்கு கொடுத்த ஆபிரகாம் ஐயாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணினார் அல்லவா? நம்முடைய முன்னோர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை, அதாவது யோசுவா ஐயாவின் காலத்தில் அவர்கள் கானானில் சுதந்திரித்துக் கொண்ட அந்த தேசத்தை மீண்டுமாக உலகெங்கும் இருந்து கடைசி கால மக்களாகிய நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் எல்லாம் எருசலேமுக்கு செல்வோம் என்று நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன், அவர்களுக்கு அவர்கள் தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மீன் பிடிக்கிற அநேகரை அங்கு அனுப்புவேன், அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறது? மீன் பிடிக்கிறவர்களை நான் அனுப்புவேன், அந்த மீன் பிடிக்கிறவர்கள் போய் மனிதர்களை பிடிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை 400 வருடங்களுக்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது சீஷர்களை கர்த்தர் அழைத்தார். அப்பொழுது அவர்களை அழைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், பேதுரு ஐயாவை என்று தோன்றுகிறது. வாருங்கள், உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லியே அழைக்கிறார். இது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை! எரேமியா சொன்ன அதே வார்த்தை, துல்லியமான தீர்க்க தரிசன நிறைவேறுதல். பேதுரு ஐயாலாம் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தவர்கள், சீஷர்களில் பலர் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தவர்கள். அவர்களை தான் கர்த்தர் அழைத்து சீஷர்கள் ஆக்கினார். அப்படி அழைக்கும் போதே அந்த அழைப்பை குறித்து, அவர்கள் அழைப்பு 400 வருடங்களுக்கு முன்பாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு 12 சீஷர்களும் உலகெங்கும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வார்த்தையை, நற்செய்தியை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அதன் முடிவு இன்று நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்திய தேசத்திலும் சென்னையிலும் பரங்கிமலை என்று சொல்லப்படுகிற சென்ட் தாமஸ் மவுண்டிலும் தோமா ஐயா வந்து ஊழியம் செய்து அங்கே ரத்த சாட்சியை மறைத்திருக்கிறார் நமக்கா. கர்த்தர் தாம் செய்கிற காரியத்தை
எத்தனை காலத்திற்கு பின் நம்மை குறித்து, இன்று வாழ்கிற நம்மை குறித்து அவர் அன்றைய தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இதில் மீன் பிடிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டது சீஷர்களை குறித்து, அவர்கள் பிடிக்கிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது நாம் தான். நம்மை குறித்தே கருத்தறிந்த வார்த்தையில் தரிசனமாக சொல்லி இருக்கிறார், தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு புரிந்து கொள்ளதான் காலமில்லை. ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பின்னால். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். மனம் திரும்புவோம். அதற்கு பின்பு நான் வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். அவர்கள் கண்மலைகளிலும் உயர்ந்த இடங்களிலும் அவர்களை வேட்டையாடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வேட்டையாடுதல் என்று சொல்லப்பட்டது, வேட்டைக்காரனுடைய வேலையானது கொன்று போடுவது. சீஷர்கள் மனிதர்களை பிடிக்க எல்லா இடங்களுக்கும் சென்றார்கள். ஆனால் பின்பு தீயவர்களை நான் அனுப்புவேன். பின்பு தீயவர்களை அழிக்கும்படியாக நான் வேட்டைக்காரர்களை அனுப்புவேன். அவர்கள் போய் வேட்டையாடுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தீயவர்களை அழித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்குமாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்களை கவனமாக கவனித்து வருகிறார் கர்த்தர் என்று பொருள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மிகவும் துல்லியமாக கவனித்து வருகிறார் என்பது இந்த வசனத்தில் மிக தெளிவாய் புரிகிறது. அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் கண்களுக்கு முன்பாக அவர்கள் என்ன அக்கிரமம் செய்கிறார்கள் என்பது எனக்கு கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என் கண்களுக்கு மறைவாய் இல்லை என்றே கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். நம்மை மிக துல்லியமாக கர்த்தர் கவனித்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கேமரா முன் இருப்பது போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம்மை பாதுகாக்கவும், நம்மை கவனிக்கவும், நம் செயல்களை கவனிக்கவும் நமக்கென்று தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் கர்த்தரிடத்தில், இரவில் கர்த்தரிடத்தில் சென்று நம்மை குறித்து, நாம் செய்த செயல்களை குறித்து, அன்றாடம் நம்மை குறித்து கர்த்தரிடத்தில் போய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மறைவாய் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. இதை தெளிவாய் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை மிகவும் துல்லியமாய் கவனித்து வருகிறார். அவரை ஏமாற்றி நினைக்க கூடாது. எந்த பாவமும் கர்த்தருக்கு மறைவாய் நாம் செய்ய முடியாது. நாம் செய்கிற எல்லா செயல்களும், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு மறைவாய் நினைக்க கூட முடியாது. நம் மனதில் தானே நினைக்கிறோம் என்று நினைக்க கூடாது. நம் நினைவுகளையும் அவர் அறிந்தவர். இன்னும் சொல்ல போனால் செயல்களை கவனிக்கிறவர் அல்ல, நினைவுகளையே அறிந்து கொள்வார். நாம் எந்த செயல் செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் நினைப்போம். நினைக்கும் போதே அவருக்கு தெரிந்துவிடும். அதன் பின்பு என்ன அவருக்கு மறைவாய் நம்மால் செய்ய முடியும். முதலாவது, நான் என் நீதியின் நிமித்தம் இரண்டத்தனையாய் நான் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். 2 மடங்கு தண்டனை கொடுப்பார். முதலில் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுவார். அவர்கள் ஏன் அப்படி கர்த்தர் செய்கிறார் என்றால், அவர்கள் செய்த காரியங்கள் அப்படி. தங்களுக்கென்று அந்நிய தேவர்களை உண்டாக்கி, விக்கிரகங்களை உண்டாக்கி, கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்தார்கள். தேசத்தை தீட்டுப்படுத்தி நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள். அதை நிமித்தம் நான் அவர்களுக்கு இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கமான காலங்களில் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிற வார்த்தையா இருக்கிறது சொல்லுகிறவர். புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து, பூமியின் ஓரங்களில் இருந்து, எல்லா மூலையிலிருந்தும், மூலை முடுக்கிலிருந்தும், எல்லா இடங்களிலிருந்தும் புறஜாதியாராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் ஒன்று கூடி வந்து எருசலேமில் கர்த்தரிடத்தில் வந்து, உண்மையாகவே எங்கள் பிதாக்கள், எங்கள் முன்னோர்கள் பொய்யையும் மாயையும் பின்பற்றினார்கள், உண்மையாய் செய்தார்கள். அதாவது இஸ்ரவேலர்களாய் கர்த்தருடைய ஜனமாய் வாழ்ந்த சந்ததி பாவம் செய்ததினால் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு புறஜாதிகளாய் போனார்கள். பிறப்பின்படி இஸ்ரவேலர்கள் தான், ஆனால் வாழ்வது புறஜாதியாராய் அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாம் மீண்டும் வந்து
ஒப்புக்கொள்வார்கள். எங்கள் பிதாக்கள் அக்கிரமம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள் என்று அவர்கள் அறிக்கை செய்து, அதாவது இஸ்ரவேலர்கள் பூமியின் எல்லா பகுதிகளில் இருந்தும், கிறிஸ்தவர்கள் எல்லா தேசங்களில் இருந்தும் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். மனுஷன் தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? மனிதன் ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை சிருஷ்டிக்க விரும்புவது போல அது நடக்காது அல்லவா? அது போல மனிதன் தங்களுக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமா? பண்ணக்கூடாதே. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படி உருவாக்கினால் அவைகள் தேவர்கள் அல்லவே. அது தேவர்களே அல்ல. இதனால் இப்படி அவர்கள் செய்ததினால் நான் என் பெலத்தையும் என் கரத்தையும் நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி நீங்கள் செய்தீர்கள் அல்லவா? என் பெலன் என்ன, என் கரத்தின் வேலை எப்படி இருக்கும் என்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் நாமம் யெகோவா என்பதே என்று சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் நாமம் யெகோவா என்பதே. பிதாவாகிய தேவனுடைய நாமமாய் இருக்கிறது. இப்படி கர்த்தரை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவர்கள் செய்த இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு இது மிகவும் அருவருப்பான செயல். இதை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருடைய கரத்தில் அடி வாங்கி தப்பிக்க முடியாது. அவர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர். அவரை தீங்குக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்படி நாமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்கு வரும் தீமையை எல்லாம் நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் என்கிற உண்மையை புரிந்து கொள்வோம். நம்முடைய செயல்களும் நம்முடைய நினைவுகளும் தான் நமக்கு தீமையை கொண்டு வருகிறது. நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய விரும்புகிறவர், நன்மையையே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் கர்த்தர். அவரிடமிருந்து எனக்கு நன்மை வேண்டாம், தீமைதான் வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்குகிற சிறு பிள்ளையைப் போல நாம் பாவம் செய்கிறோம். நம்முடைய செயல்கள் பாவம் செய்வது அப்படிப்பட்டதா இருக்கிறது. புரிந்து கொள்வோம், தெளிவடைவோம், ஞானம் அடைவோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். நம் வாழ்வை சமாதானம் உள்ளதாக, வெற்றி உள்ளதாக மாற்றுவோம். நித்திய ஜீவனை அடைவதே மனித வாழ்வின் வெற்றியாய் இருக்கிறது. கர்த்தரில் அன்பு கூறுவோம். கர்த்தருடைய அன்பில் என்றும் நிலைத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.